everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். ஓபன் பண்ணா நம்மளோட ஹியூயி அந்த காமிக்ஸ படிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ ஒரு கேயா இருக்க அப்படின்னா நீ யாருங்கிறத நீ தான் முடிவு பண்ற. இந்த உலகம் அதுக்காக என்ன சொன்னாலும் சரி, நீ உனக்காக போராடுறத என்னைக்குமே விடக்கூடாது. நீ யாருங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உன்னோட கதைய இன்னொருத்தவன் சொல்லக்கூடாது அப்படின்னு பயங்கரமான ஓக் அஜெண்டாவை பிளேஸ் பண்ணி இந்த ஸ்டோரி போயிட்டே இருக்குங்க. ஏன்டா குழந்தைங்க படிக்கிற காமிக் புக்ஸ்ல இதெல்லாமாடா எழுதுவீங்க அப்படின்ட்டு ஹியூயி முழிக்கிறான். இந்த ஸ்விங் விங் எந்த ஒரு குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் நடக்க விட மாட்டேன். அவங்களுக்கு நடக்கிற இந்த செக்ஸ் டார்ச்சரை ஆளா நான் தான் வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு அந்த காமிக்ஸ்ல போட்டிருக்குங்க. அதை படிச்சுக்கிட்டே ஹியூயும் புச்சரும் பேசிக்கிறாங்க. எதுக்கு இவனுங்க இதை பத்தியே பேசுறானுங்க? இவங்களுக்கு வேற டாபிக்கே தெரியாதா? எப்ப பார்த்தாலும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானுங்களே. காமிக்ஸ்ல வேற ஏதாவது கதை சொல்லுவானுங்க, புதுசா ஏதாவது இருக்கும்னு பார்த்தா நான் யாரு நான் எப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. ஒரே கடுப்பா இருக்கு அப்படின்றான் ஹியூயி. ஓ, உனக்கு புரியலையா மேட்? இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணி தான் பண்றாங்க. அதாவது இந்த நிஜ உலகத்திலையும் அவங்களுக்கு இது மாதிரியான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்படி இருந்தா தானே நாளைக்கு எதுனாலும் இந்த கவர்மெண்ட்டை நீ எதுக்காம இருப்ப. சோ அப்படி இருந்தாதான் அவங்களால சுலபமா ஆள முடியும். யாரு எதுத்தும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் இந்த காமிக்ஸ் எல்லாம் எதுக்காக நம்மள்ட்ட கொடுக்கறாரு? ஹேய், இந்த காமிக்ஸ் கொடுத்ததே அந்த ஸ்விங் விங் இருக்கான்ல, அவன் இப்ப ரீசெண்டா ஒருத்தவன் கூட பழகிட்டு இருக்கான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அட கருமமே, இந்த கருமத்தோடலாம் என் பொழப்ப ஓட்டியே ஆகணுமா? கண்டிப்பா இனிமே அவனோட பொழப்பு இது கூட மட்டும்தான் ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த ஃபைல், அந்த காமிக்ஸோட நடு பேஜ்ல ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல் எடுத்து படிச்சு பார்க்கறாங்க. நேம் ஆஃப் த டிக்ரீஸ்ட் ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டன், ஏஜ்ட் 18, ஸ்டூடெண்ட் அட் என்யூ அபார்ட்மெண்ட். வீக்கெண்ட் ஆனா ஊர் சுத்த போயிடுவான். அப்பா அம்மா டிவோர்ஸ்டு, அப்பா வெளியூர்ல இருக்காரு. பையன் இங்க ஊர் பொறுக்கிட்டு இருக்கான். ஆனா எந்த ஆல்கஹாலோ எந்த ட்ரக்ஸோ எந்த தொந்தரவோ இல்ல. 18 வயசு தான் ஆகுது அவனுக்கு. ஆமா, 18 வயசு தான் ஆகுது. காலேஜ்லயும் எந்த பிரச்சனை பண்ணல, கூட இருக்கவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல. அதே மாதிரி ஸ்விங் விங்க பத்தியும் எதுவும் போடுறதில்ல. சோ நம்ம அவன் கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு ஹியூயி கேட்க, அது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா இந்த பன்னாட எங்க வாழ்றான்றது தான் எனக்கு தெரியல. அந்த ஆள் சொன்னது உண்மைதான். ரொம்ப நாள் ஆனால எனக்கு உண்மையில டச் விட்டு போயிடுச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃபைலை வாங்கி பார்த்த ஹியூயி, இதுல இவங்க நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணிருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த லேட்ரேக். இவன் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது 9 வயசு பெரியவன். இன்னும் இந்த ஸ்டீஃபனை விடவும் இவன் பெரியவன். இவன் கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவன் எங்க இருக்கான்? இவன் இப்போதைக்கு இங்க பக்கத்துல இருக்க ஒரு பார்ல பார்மேனா இருக்கான். அப்ப இந்த புறம்போக்க ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. அப்படியே ஹியூயி அமைதியா இருக்கான். என்னாச்சு? இல்ல இந்த புறம்போக்கு பன்னாட எனக்கு தெரியல, இதெல்லாம் கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா நீங்க? இல்ல வாய வாடகைக்கு விடாம கொஞ்சம் டீசென்டாவும் பேசலாமே. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன விஷயத்த வேணுமோ கறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் மரியாதையா கேட்டீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவனும் அந்த மரியாதையோட உங்களுக்கு கொடுப்பான்ல. ஹே, என்ன இப்படிலாம் பேசுற? நீ பேசுறதுதான் கெட்ட வார்த்தை. உண்மையா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி பேசணும் நீ சொல்லி தெரியா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சொதப்புனா நீ உள்ள புந்து என்ன காப்பாத்துரு, ஓகேவா அப்படின்னு அவர் கலாய்க்க. சரி வாங்க போலாம் முதல்ல இங்க இருந்து அப்படின்றான் ஹியூயி. அப்படியே கட் பண்ணா டெக்னைட்டை காட்டுறாங்க. டெக்னைட்டோட மேன்ஷனுக்கு ஒரு டாக்ஸி வேகமா வந்துட்டு இருக்கு. உள்ள டெக்னைட்டும் அவரோட அசிஸ்டன்ட் தாமஸும் பேசிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருக்க மாஸ்டர் ராபர்ட், நான் என் முடிவை எடுத்துட்டேன். பட் நீங்க இந்த பட்லர் வெர்னான் ஃபேமிலிக்கு 37 வருஷத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அது தெரியாம யதார்த்தமா நேத்து நடந்துருச்சு. இல்ல சார், கண்டிப்பா என்னால நீங்க சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. அண்ட் என்னோட பொசிஷனுக்கு இங்க வேற ஆள் வந்தாதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கான மரியாதை இந்த இடத்துல கிடைக்கல. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், கண்டிப்பா இந்த மாதிரி திருப்பி நடக்காது. சார் நீங்க கொஞ்சம் சத்தமா பேசணும், அப்பதான் எனக்கு காது கேட்கும். கடவுளே அப்படின்ட்டு நான் உங்களோட காது ஆபரேஷனுக்கு கூட சர்ஜரி தரேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். இங்க பாருங்க மாஸ்டர் ராபர்ட், ஒரு ஜென்டில்மேனுக்கும் ஒரு மேன் சர்வெண்ட்டுக்கும் மரியாதை ரொம்பவே முக்கியம். உங்களோட நேரத்தை நான் மதிக்கிறேன். உங்களுக்கான சாப்பாடை நான் எடுத்து வைப்பேன். உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ் நான் எடுத்து வைப்பேன். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்கள மரியாதையா நடத்துவேன். நீங்க குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வரீங்கன்னா கூட உங்களை பத்திரமா கொண்டு போய் பெட்ல போட்டு போர்வையும் பூத்தி விடுவேன். உங்க கூட வரவங்களுக்கும் எந்த ஒரு களங்கமும் ஏற்படாம அவங்களையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்து உங்களை கைடாவும் நான் கைட் பண்ணுவேன். ஆனா இதுக்கு திருப்பி நான் எதிர்பார்க்கிறது காசுன்றதை தாண்டி என்னோட மரியாதை. நேத்து நடந்த மாதிரி மேன் ஹேண்டலிங் திரும்பி இன்னொரு வாட்டி நடக்கிற வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னோட மரியாதையை நான் தான் காப்பாத்திக்கணும் மிஸ்டர் ராபர்ட். தாமஸ், ஐ திங்க் வெளில டாக்ஸி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட சீக்ரெட்ஸ் எக்காரணத்தை கொண்டு என்ன விட்டு வெளில போகாது. நீங்களும் உங்களோட சீக்ரெட்ஸை சீக்ரெட்டாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் தாமஸ் கிளம்பி போறாரு. யோ டெக்னைட்டு, உன் அசிஸ்டன்ட்டை கூட நீ சும்மா விட்டு வைக்க மாட்டியா? அப்படியே ஹியூயையும் பிரெஞ்சையும் பேசிக்கிட்டே ரெட்
ரெட் ரூஸ்டர்ன்ற ஒரு பார் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இது என்ன கே பாரா? ஃபக், யார் உனக்கு இந்த ஐடியாவை சொன்னது? நான் சத்தியமா உள்ள வர மாட்டேன்பா. ஏன்டா, என்னதான் பெரிய பொறுக்கி புறம்போக்குன்ற மாதிரி பேசின, நீ என்னமோ உத்தமன்ற மாதிரி பேசின, இப்ப அவங்கள பார்த்து நீ பயப்படுற? அழுகு மூஞ்சி. சீ உள்ளவா. இல்ல, நான் கண்டிப்பா வரவே மாட்டேன். சீ கருமோ. ஹேய், உனக்கு அவனுங்களுக்கு பர்சனலா ஏதாவது பிரச்சனை இருக்கா? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, எனக்கு அவங்க பண்றத பார்த்தாலே பிடிக்காது, அவ்வளவுதான். வேற எதுவும் இதுல சொல்றதுக்கு இல்ல, புரியுதுங்களா? ஹியூயி, இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தான் மேட். நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சுக்கிட்டே இருக்க? உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லாம எல்லாரும் செவுத்த முட்டிட்டு நிப்பானுங்கன்னு நினைக்கிறியா? அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்கு? அது அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க பண்றாங்க, அது அவங்களோட கைண்ட் ஆஃப் ரொமான்ஸ். நீ ஏன் இவ்வளவு அசிங்கம் பிடிச்சவனா இருக்க? இது உங்களுக்கே கலாய்க்கிறீங்கன்னு எனக்கே தெரியும், நீங்க இவ்வளவு அழுத்தி இதெல்லாம் சொல்லிதான் ஆவணுமா? யாருக்கு தெரியும் ஹியூயி, நீ உள்ள போய் பார்த்தா உன்னோட தியரி, ரியாலிட்டி, இதுல இருக்க ஒற்றுமை வேற்றுமையை கூட நீ தெரிஞ்சுக்கலாம். வா உள்ள போலாம் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த பார்க்குள்ள வராங்க. வந்த பார் டெண்டர் பார்த்துட்டு, சொல்லுங்க சார் என்ன வேணும்? எனக்கு ஒரு கிளப் சோடா கொடுங்க. ஹியூயி உனக்கு? எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுங்க, அது போதும். ஹியூயி அப்படி கேட்டானோ, சாரி அதெல்லாம் இங்க இருக்கிறது இல்ல, அது ஜூஸ் கடையில தான் இருக்கும், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேற பால் பாயசம் இருக்கா? டேய், அதெல்லாம் பார்ல வந்து கேப்பியாடா? சரி, எம்எம் வந்து கடைசியா ஆங்கர் ஸ்டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரிங்க் சாப்பிட்டான். உனக்கு அது வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? அது நல்லா இருக்குமா? யாருக்கு தெரியும், குடிச்சு பார்த்தா தான் தெரியும். உனக்கு காஃபி தானே பிடிக்கும். கரெக்ட் தான், சரி கொடுங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் டெண்டர்ட்ட பூச்சர் பேச்சு போடுறாரு. தேங்க்ஸ் மேட். அப்புறம் உங்களுக்கு இங்க வேலை செய்யற பால் ட்ரேக் அப்படின்றவர் யாரையாவது தெரியுமா அப்படின்னு அவர் கேட்க, அது நான் தான். நீங்க எல்லாம் யாரு, என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, ரொம்ப நல்லதா போச்சு. நாங்க இங்க வந்ததுக்கு காரணமே ஸ்டீஃபன் ரூபன்ஸ்டைனை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான். யாரு நீங்கெல்லாம்? யாரு? புரியல, நீங்க யார கேக்குறீங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே முழிக்கிறாரு. அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க ஒருத்தர் இவங்க பேசுறத கவனிக்கிறாரு. அப்போ அந்த பார் டெண்டர், நீங்க போலீஸா? நீங்க யாரு? நான் ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும்? ஓ, நாங்கெல்லாம் வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்க சிஐடி. இங்க லோக்கல்ல இருக்க நிறைய NYPD டிடெக்டிவ்ஸ் எங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் இந்த பாருக்கு ஆக்சுவலா வழியே சொன்னாங்கன்னு சொல்லலாம். ஓ அப்படியா? சோ நானும் அவனும் டேட் பண்ணோம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான். கண்டிப்பா அதுல எனக்கு வருத்தம் நிறையவே இருக்கு. எனக்கு அவனை பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கு மேல நானும் அவனும் வேற எதுவும் பெருசா ஷேர் பண்ணிக்கல. நீ சொல்றது எனக்கு புரியுது மேட். ஆனா இங்க என் பக்கத்துல இருக்காரே மிஸ்டர் கான்ஸ்டபிள் கேம்ப்ஃபல், அவருக்கு உன் மேல நிறைய பரிதாபம் இருக்கலாம் இந்த ஸ்டீஃபன் கேஸ பத்தி. ஆனா எனக்கு அது கண்டிப்பா கிடையாது. சோ நீயே நடந்தது என்னன்றதை தெளிவா சொல்லிட்டீனா உனக்கு நேரமாவது மிச்சமாகும். ஓ, கான்ஸ்டபிள் வந்திருக்காரா? ஆமா, ஏன் கேக்குற? சோ உங்களுக்கு எவ்வளவு வேணும்ன்றதை எக்ஸாக்டா சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்படி பேசிக்கலாம் அப்படின்னு அந்த பார்டெண்டர் சொல்ல, ஹியூயி உள்ள பூந்து, இல்ல உங்களுக்கு இந்த ஸ்விங்விங்க பத்தி என்ன தெரியும்? அவன் வந்து டிடெக்டிவ்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறான். ஆனா அவன் டிடெக்டிவா எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அவன் பண்ண வரைக்கும் டோட்டலா ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். சும்மா என் சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருப்பான். அவனெல்லாம் கொல்றதுக்கு கூட ஆக்சுவலா யாருமே யோசிக்க மாட்டாங்க தெரியுமா? ஆனா அது எப்படி அவனுக்கு நடந்துச்சுன்றத என்னால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல அப்படின்னு அவர் சொல்ல, அப்போ பக்கத்துல உட்காந்துருந்த அந்த நியூஸ் பேப்பர்காரன், ஆமா அவன் பார்க்கவும் ரொம்ப நச்சுன்னு இருப்பான் இல்லையா அப்படின்றான். இவனுங்க ரெண்டு பேரும் அவனை பாக்குறாங்க. போலீஸ் ஆபீசர் கேட்டா உண்மையை சொல்லிதானே ஆகணும். நான் என்னோட குடிமகனா என் வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு அவன் சொல்ல, அவனை பத்தி இந்த பார் டெண்டர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இது மேக்ஸ், என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவனுக்கு உங்க ரெண்டு பேர் மேலயும் ஏதோ கோவம் இருக்கு போல. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் என்னோட வேலையை செஞ்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் அது மட்டும் இல்லாம 2 அழகான பசங்க வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கானுங்க. இதுல நான் கோவப்பட்டு என்ன பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டீஃபன் இருக்கான்ல, அவன் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப அழகாவும் இருப்பான், நல்லா நச்சுன்னு இருப்பான். ஆனா இப்ப அவனோட கதை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நாங்க நிம்மதியா இருக்கும் போது சவக்குழிலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி அவனோட பிரச்சனை இன்னும் தொடருது அப்படின்னு அவன் கையில வச்சிருந்த நியூஸ் பேப்பரை டம்முன்னு தூக்கி போட்டு அவன் அப்படியே கோவமா எந்திரிச்சு நடந்து போறான். அதை பார்த்துக்கிட்டு, ஐயோ இவன் வேற அப்படின்ட்டு தலையிலே அடிச்சுக்கிறான் அந்த பார்டெண்டர். அது வேற ஒன்றும் இல்ல, இந்த மேக்ஸ் என்னை விட கொஞ்சம் பெரியவனா, அதனால அவனுக்கு கொஞ்சம் பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. நான் எந்த பசங்க கிட்ட பேசினாலும் அவன் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே புச்சர், இல்ல நாங்க வந்தது இங்க வேற வேலைக்காக வந்தோம். சோ எங்க வேலைய நாங்க செஞ்சிட்டோம்னா நாங்க சீக்கிரம் கிளம்பிடுவோம். இந்த ஸ்டீஃபனை பத்தி உனக்கு என்ன தெரியும்ன்றத சொல்லு. நாங்க சும்மா ஜாலியா பழகிக்கிட்டு எங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாமே பண்ணிக்கிட்டு புதுசு புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அவனும் அப்படி ஒன்னும் குழப்பவாதின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, ஹியூயி உடனே, நீ ஏற்கனவே அவன் கொஞ்சம் அப்செட்டா இருந்தான் அப்படின்னு சொன்னியே, அவன் அதனால மேபி ஏதாவது சூசைட்
சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? சாச்சா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏன்னா அவன் அவ்வளவு டிப்ரெஷன்ல எல்லாம் இல்ல. நம்மள மாதிரியே நார்மலா அவனோட வாழ்க்கையை பிடிக்காம வெறுத்து போய் சுத்திக்கிட்டு இருந்தானே தவிர அந்த அளவுக்கு எதுவும் பெருசா நடக்கலாம் வாழ்க்கையில. நான் அவன் கிட்ட கூட கூப்பிட்டு பேசினேன், நீ எப்படி இருக்க என்னன்னு. அப்போதான் அவன் வந்து கடைசியா என்கிட்ட சொன்னது, இந்த ஸ்விங் விங்க பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே ஹியூயி, ஸ்விங் விங்கா? அவனை எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, ஸ்டீஃபன் வந்து அவனோட காமிக்க படிச்சிருக்கான். ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் கே ஹீரோனா யாருக்கு தான் தெரியாது அப்படின்னு ஸ்பைடர்மேன் கலாய்க்கிறானுங்க. ஓ, நாங்களும் அந்த காமிக்க படிச்சோம் அப்படின்னு ஹியூயி சொல்ல, அவன் இந்த கம்யூனிட்டி மீட்டிங்க்குலாம் அடிக்கடி போவான். போயிட்டு அவனோட கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை பத்தி நிறைய பேசுவான். அந்த கம்யூனிட்டி மீட்டிங் கூட கடைசியா ஸ்விங் விங் வராருன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஏன்னா ஒரு சூப்பர் ஹியூமன் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுன்றது இவனை மாதிரி மனசு சுருங்கின பர்சன்ஸ்க்குலாம் கொஞ்சம் ஒரு நல்ல ஆறுதலை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன அவங்க காஸ்டியூம் மட்டும் கன்றாவியா இருக்கும், அதை மட்டும் நம்ம சகிச்சுக்கணும். இந்த வரிசையில ஒருத்தவன் மட்டும் தான் நான் நினைச்சேன் இன்னொருத்தன் வேற இருக்கான் அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொருத்தனா? யார் அந்த இன்னொருத்தன் அப்படின்னு அவன் கேட்க, அது வேற யாரும் இல்ல, டெக் நைட் தான் அப்படின்ட்டு டெக் நைட் ஒரு கேன்றத இவன் இந்த இடத்துல போட்டு உடைச்சிடறான். அவன் அப்படியே ஷாக்கா பூச்சர் ஹியூயும் பார்க்க அவன் நடந்ததை சொல்றான். ஸ்விங்கிங்க அவன் நிறைய வாட்டி இங்க கூட்டு வந்திருக்கான். அந்த ஒரு சூப் கூட மட்டும் அவன் பழகிட்டு இல்ல, டெக் நைட் கூடயும் அவன் பழகிட்டு இருந்தான். அந்த மைராண்டியும் இங்க 2-3 வாட்டி வந்திருக்கான். அவனெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா இவெல்லாம் வரான், ஏன்டா இவனெல்லாம் கூப்பிட்டு வர அப்படின்னு நானே அவனை பர்சனலா கூப்பிட்டு திட்டியிருக்கேன். ஏன்னா டெக்னைட் அந்த அளவுக்கு ஒரு அருவருப்பானவன். ஏன்னா எதை பண்றோம், எங்க பண்றோம், எதுக்கு பண்றோன்னே தெரியாது. கண்ட இடத்துல கண்டதை பண்ணி வைப்பான். சரி, வந்தது டெக்னைட் தான்றத நீ எப்படி அவ்வளோ கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு புச்சர் கேட்க, அந்த மைராண்டி மூஞ்ச பார்த்தானே நீயே பழகிடுவ. அவன் என்ன ஹெல்மெட் போட்டிருந்தா என்ன? அது மட்டும் இல்ல, ஸ்டீஃபன் நிறைய வாட்டி ஸ்விங் விங் கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கான். அவன் பின்னாடி இவன் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தெரிஞ்சான்னு தான் சொல்லணும். இவன் கொஞ்சம் பார்க்க அழகா இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேற இவனுக்கு. அதனால அவனுக்கு ஸ்விங் விங் மேல அவ்வளோ ஒரு ஆசை. வெல், அடிக்கடி இவன் ஃபோன் பண்ணி அவன் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். கொஞ்சம் வலிகிற மாதிரியும் பேசுவான்னா வச்சுக்கேன். ஆனா அவன் பேசும்போது அவனோட முகத்தை பார்க்கணுமே, அப்படி ஒரு சிரிப்பு, சந்தோஷம். அவனை நான் அவ்வளோ சந்தோஷத்தோட பார்த்தது இல்ல. ஆனா அவனோட கேரக்டர்ன்றது இத்தினோண்டு தான். அப்படியே கட் பண்ணா டெக் நைட்டும் லேடியோவும் பேசிக்கிறாங்க. யோ, நான் உன்கிட்ட என்னையா சொன்னேன், நீ என்னையா வேலை பார்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு லேடியோ டெக் நைட்டை பிடிச்சி ஏறுன்னு ஏறுறான். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு தாமஸ விட்டுருக்க. அவர் போயிட்டாருன்னா உன்னை யாரு பார்த்துப்பாங்க, எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டு ஏறுன்னு ஏறான். டெக்னைட்டாரா ஒண்ணுமே பேச முடியல. அவன் பல்ல கடிச்சிக்கிட்டு, இருடா எனக்குன்னு டைம் வரும்டா, அப்ப நானும் பேசுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஹியூயும் பிரெஞ்சியும் ஒரு பார்ல உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலா அங்க பிரெஞ்சியும் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஆனா எம்எம் கண்டிப்பா பக்கத்துல உட்காந்துருக்காரு. 2 பேரும் பீர் அடிச்சுட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல இருக்கிறவனுங்க குடிச்சுக்கிட்டு புலம்புறானுங்க. என்னடா இவனுங்க இப்படிலாம் புலம்புறானுங்க அப்படின்ட்டு அவங்க பார்த்துக்கிட்டு, பரவாயில்ல இன்னைக்கு நாள் நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூயி தன்னோட நாளை பத்தி பேசுறான். நாங்க ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் மாதிரியே போயிட்டு இருந்தோம் தெரியுமா. அது அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருந்த ஏமாம், அப்படியா நீ டிடெக்டிவா போனியா, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்ல, ஆமா நாங்க டிடெக்டிவா வேற போனோம். ஆக்சுவலா இந்த சரக்கு செம்மையா இருக்கு, இத நாம ஏன் கேஸா வாங்கி கொண்டு போய் வீட்டுல வச்சுக்க கூடாது. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஓ, அது வேற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சரி ரைட், இருந்திருந்தா நல்லா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு நீ மிலிட்டரியில சேர்ந்திருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி சேர்ந்திருந்தனா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். அவன் ராயல் மரைன்ல இருந்தான், நான் ஆர்மி ரேஞ்சரா இருந்தேன். என்ன, அவர் சோல்ஜரா இருந்தாரா, நீங்களுமா அப்படின்னு ஹியூயி ஷாக் ஆகிறான். ஹே, இங்க பாருங்க, எனக்கு இது தேவையில்லாத பிசினஸ் தான் எனக்கு தெரியும். ஆனா அவர் யாரையாவது கொண்டிருக்காரா இதற்கு? நீ தேவையில்லாம வளரிட்டு இருக்க. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. இங்க பாரு, நான் சில பேரை கொண்டிருக்கேன். அது இந்த நாட்டுக்காகன்னு சொல்ல முடியாது, ஆனா இந்த நாட்டுக்காகவும் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஆர்மியில என்னோட வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு விரும்பல. நான் என்னோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணேன். ஆனா அதை தாண்டி நான் வேற எதையுமே செய்யல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதை என்னால கரெக்டாவே பண்ண முடியல. உனக்கு நான் சொல்றது புரியுதா? நான் ஆர்மியில இருக்கேன்னு தான் பேரு, ஆனா நான் எந்த நல்லதையும் யாருக்கும் நியாயமா பண்ணவே இல்லை. நான் வெறும் கொலை மட்டும் தான் பண்றேன். எந்த உயிரையுமே நான் காப்பாத்தினதா எனக்கு தெரியல. அதனாலதான் நான் இங்கிருந்து வெளில வந்தேன் அப்படின்னு அவர் ஆக்ரோஷமா எம்எம் தான் மனசுல பட்டதெல்லாம் பேசுறாரு. இவன் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவரே, உனக்கு வேற பீர் வேணுமான்னு அப்படின்ட்டு அவனை பாக்குறாரு. அந்த பீர் அப்படியே அமைதியா வாங்கிட்டு, சியர்ஸ் உங்களுக்கு, அப்புறம் புச்சர் யாரையாவது கொண்டிருக்காரா அப்படின்னு அவன் கேட்க, எம்எம் அப்படியே ஒரு லுக் விடுறான். அவனை சொல்ல வேணானா பரவாயில்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். அவன் நிம்மதியா தூங்குறான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், நான் எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன், அவரு எப்படி இவ்வளோ கூலா இருக்காரு, ஐ மீன் வாழ்க்கையில இதுக்கப்புறம் எதுவுமே நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா அப்படின்ற மாதிரியே இருக்காருன்னு. இன்னைக்கு கூட ஆக்சுவலா கே பார்ல அவர் அவ்வளோ ரிலாக்ஸ்டா ரொம்ப
எப்படி சொல்றது, ஒரு நேச்சுரலா இருந்தாரு. என்னால அதை அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ காமா இவ்வளோ கம்போஸ்டா இருக்காரு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த பிக்சர் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. ஏய், அது மட்டும் இல்ல, நான் சொன்னன்றதெல்லாம் அவன்கிட்ட போய் வளர வைக்காத, புரியுதா அப்படின்றான் ஹியூயி. ஏய் மயிறு, நான் நக்கலா உன்கிட்ட உட்காந்து பேசணுன்றதுக்காக நீ பெரிய ஆளுலாம் கிடையாது, புரியுதா? அப்புறம் புச்சருக்கு எல்லாரையும் பிடிக்காமலாம் இல்ல, அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல, அதனால அவன் அந்த விருப்பத்துக்காக செய்ய மாட்டேங்கிறான். அவன் மனசுல தெளிவா இருக்கான், புத்திலையும் சரி மனசுலயும் சரி அவன் நிதானமா இருக்கான். அதை நீ அவன் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு எம்எம் இவனுக்கு அட்வைஸ் போடுறாரு. அதை அப்படியே பொறுமையா கேட்டுக்கிட்டே அப்படின்னு இழுக்கிறான். ஏய் இங்க பாரு, ஒன்னு நீ அவனுக்கு தலைவலியா இருக்கலாம், இல்ல அவன் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடலாம். ஆனா அவனுக்கு அதை பத்தி ஒரு மயிரும் கவலை கிடையாது. ஏன்னா அவன் 4 மயிராவே பார்க்கல, அதான் உண்மை. அவன் ஒன்னான்னு மட்டும் இல்ல, அவன் யாரையுமே அப்படி பாக்குறது இல்ல. அவன் அப்படி பாக்குறத நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அவன் பிளான் பண்ணது இதுல எதுவுமே கிடையாது. அவன் நினைச்சது, அவன் வாழணும்னு நினைச்சது, அவன் ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே வேற வேற வாழ்க்கை. உனக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது கேட். அவன் சிரிக்கிற சிரிப்புல கூட போயிருக்கும். ஏன்னா அவன் எதையுமே என்ஜாய் பண்ணி இங்க பண்ணல. எனக்கு இந்த மேட்டர் பண்றதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன் அப்படின்றான் ஹிவி. ஏய், நான் வளர்ந்த இடம் அந்த மாதிரி, ஓகேவா? அதை பத்தி நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா அசிங்கமா கன்றாவியா இருக்கும். ஏன்னா நான் ஒரு சோல்ஜர், ஓகேவா? நான் ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும், புரியுதா? அதுதான் நான்றத நான் நம்புறேன். சும்மா கை குலுக்கிக்கிட்டே எல்லா இடத்துக்கும் தெரிய முடியாது, கெத்தா இருக்கணும், புரியுதா? அப்படின்ட்டு எம்எம் பேசுறாரு. ஹியூயும் புச்சரும் அப்படியே கார்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ புச்சர், கடவுளே இந்த வீடுங்களெல்லாம் பாத்தியா, இன்னும் அப்படியே இருக்கானுங்க, எதுவும் இடித்து வைக்காம. இது வெஸ்ட்செஸ்டர் மேட், இங்க அப்படிதான் நிறைய பழைய காலத்து பில்டிங்லாம் நீ பாப்ப. சரி, நான் உங்ககிட்ட கொடுத்த அந்த காமிக்ஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எவ்வளவுதான் படிக்கிறது, நீங்களே சொல்லுங்க. பொலிட்டிக்கலி கரெக்டா இருக்கா இல்லையா, இதெல்லாம் நியாயமா அநியாயமானு நம்ம படிக்கும் போது நிறைய நம்ம மைண்டுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நானே இவங்க காமிக்ஸை படிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவோன்னு ஒரு பயமா இருக்கு. சரி, இப்ப அவனை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? அவனை தேடி போயிட்டு இருக்கோன்றதாவது உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். அவன் இங்க ஒரு HIV பீப்புளுக்காக சேரிட்டி பண்றதா அந்த காமிக்ல ஆட் போட்டிருந்தான். ஸோ மேபி அவன் வீட்டுக்கிட்ட அதான் இருக்கணும். லேடியோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முட்டு சந்து, பெருசா அவன் கிட்ட இருந்து ஏதோ தகவல் வரும்னு எனக்கு தோணல. டெக்னைட் ரொம்ப போர் அடிக்கிறான் ஆக்சுவலா, அதான் உண்மை. அவனை பத்தி பெருசா ஒன்றும் அதில் சொல்றதுக்காக இல்லை. என்னமோ சீக்ரெட் ஐடென்டிட்டின்றானுங்க. அவன் எப்பயுமே முழுசா அடிக்க மாட்டான், ஹி ஆல்வேஸ் புல்ஸ் த பஞ்சஸ்ங்கிறானுங்க. ஓவர் பில்டப்பா இருக்கு, ஆனா ஸ்டஃப் என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. டேய், நான் உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருந்தா நீ என்ன பேசிட்டு இருக்க? அதாவது இங்க ரியல் லைஃப்ல நடக்கிறத பத்தி சொல்லு, காமிக்ஸை பத்தி நான் உங்ககிட்ட அவ்வளோவா கேட்கல. சரி, உனக்கு இவ்வளவு ஞாபகம் இருக்குன்றது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அதுக்காக அவனுங்க இருக்கிறானுங்க, நீ என்ன இருக்காது, புரியுதா? ஏன்னா நம்ம பாய்ஸ்ல இருக்கிறவங்க யாருமே அவ்வளோ டீட்டெயிலா படிச்சுட்டுலாம் இங்க தெரிஞ்சுக்கிட்டது இல்லை அப்படின்னு சொல்ல, டெக்னைட் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான் லைப்ரரியில புக்கு படிச்சுக்கிட்டு. அப்போ யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. உடனே தாமஸ் பார்த்துட்டு, சாரி தாமஸ் யாரோ கதவு தட்டுறாங்க பாருங்க அப்படின்றான். ஐயோ, அப்புறம் தான் அவனுக்கே புரியுது, அடக்கடவுளே தாமஸ் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோ வரேன் அப்படின்னு கத்திக்கிட்டே டோரை ஓடி போய் கதவு திறக்கிறான். போற வழியிலேயே ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுக்கிட்டே போறோம். திறந்து பார்த்தா, வணக்கம்டா மாப்ள, பாய்ஸ் டீம்ல இருந்து அப்படின்ட்டு தலைவனோட என்ட்ரி. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா ஆல்கரிதம் மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் பேச யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி மோர் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சூப் காமிக்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த சீரீஸை நான் இன்னும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம 1000K லைக்ஸை கொண்டு வாங்க. தேங்க்யூ ஆல், பீஸ்.